சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக நடத்தும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எதன் அடிப்படையில் வன்னியருக்கு 10.50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை இதுகுறித்து அப்போதைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் அன்புமணி ராமதாஸ் ஏன் கேட்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் செல்வ பெருந்தகைக்கு கடிதம் எழுதியிருக்கும் அன்புமணி 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நீதியரசர் குலசேகரன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதன்பின் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக நிதியரசு குலசேகரன் ஆணையத்தின் பதவிக்காலத்தை நீடிக்காததால் அது முற்றிலும் செயலிழந்து போனதாக தெரிவித்தார். இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக நடத்தும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் என தெரிவித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார்.